ஸ்ரீ குருப்பியோ நம. ஸ்ரீ மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம் மகாபிரிவாஜனம். இன்னைக்கு தெய்வத்தின் குரல் பாகம் 4 பக்தி என்ற தலைப்பில் இந்த கடைசி பகுதியாக இந்த பிரிவாசல் இருக்கிறத மேலே வாசிக்கிறேன். இது பக்கம் 1043 ஆரம்பிக்கிறது. வண்டு புதிர் அவிழ்கிறது. மதியே வதன சரோஜே என்று என்னுடைய வாயான தாமரையில் என்று ஏன் சொன்னார்? என் வாய் என்றாலே போதும், வதனம் என்றாலே போதும். வாய் தாமரை வதன சரோஜம் என்று அதற்கு ஏன் ஒரு அடைமொழி கொடுத்தார்? பகவானை பற்றி நயனகமலம், முகத்தாமரை, பாதபத்மம் என்று சொன்னால் சரியாகப்படுகிறது. இதே ஸ்தோத்திரத்திலேயே இப்படி பகவானுடைய பாத கமலத்தையும் ஸ்ரீபதி பாதாரவிந்தே முகக்கமலத்தையும் சுந்தர வதனாரவிந்தே முன் ஸ்லோகங்களில் சொன்னது சரி. ஆனால் பக்தனான தன்னை சொல்லிக்கொள்ளும் போது ஏன் வதன சரோஜே என்று தாமரையோடு வாயை ஒப்பிட்டுக் கொள்ள வேண்டும்? பலஸ்ருதியை கூட வெண்டு சொல்லாத அளவுக்கு வினய சம்பத் படைத்த ஆச்சாரியால் அபிநயத்தை போக்கு என்றே இந்த ஸ்துதியை ஆரம்பிக்கிற ஆச்சாரியால் இங்கே இப்படி தம்முடைய வாயை வதன சரோஜே என்று ஒரு அடைமொழி கொடுத்து சிறப்பித்து சொல்வதற்கு ஒரு காரணம் உண்டு. இந்த ஸ்தோத்திரத்தை சொல்ல ஆரம்பிக்கும் போது ஷட்பதி என்றால் 6 கால் உடைய வண்டு என்று அர்த்தம் சொல்லி இதில் 6 ஸ்லோகம் இருப்பதாலும் வண்டு சம்பந்தம் இருப்பதாலும் தான் ஆச்சாரியால் ஸ்லேஷையாக ஷட்பதி ஸ்தோத்திரம் என்று பெயர் வைத்தார் என்று சொன்னேன் அல்லவா? வண்டு என்பது எப்படி பொருந்தும் என்கிற புதிர் இங்கேதான் அவிழ்கிறது. 6 ஸ்லோகம், அதோடு 7வது ஸ்லோகத்தின் 6 வார்த்தைகள் சதா என் வாக்கில் இருக்கட்டும் என்று ஆச்சாரியால் சொல்ல வந்தார். அப்படி சொல்கிற போது ஷட்பதி என்றால் வண்டுக்கும் பேர் அல்லவா என்று தோன்றிவிட்டது. வண்டு என்கிற அர்த்தத்தில் ஷட்பதி என்கிற வார்த்தையை ஆச்சாரியால் சுப்பிரமணிய புஜங்கத்திலும் சௌந்தரிய லகரிலும் உபயோகித்திருக்கிறார். திருச்செந்தூர் முருகன் மீது புஜங்கம் பாடி பிரார்த்திக்கும் போது, ஏ ஸ்கந்தா, பத்மத்தில் வண்டு மொய்த்து கழிக்கிறது போல் பவவினையால் கிளேசமிட்டு கொதிக்கும் என் மனம் அண்டானது உன் பாத பத்மத்தில் சதா ரமித்துக் கொண்டிருக்கட்டும் என்று சொல்லியிருக்கிறார். அங்கே மனஷட்பதோமே பவக்லேச தப்தக சதா மோததாம் ஸ்கந்ததே பாதபத்மே என்கிறார். வண்டுக்கு பிருங்கம், பிரமரம், மதுபகம் என்றெல்லாமும் பெயர் இருக்க அதை மனசுக்கு ஒப்பிடும்போது ஷட்பத பேரை ஏன் குறிப்பிட்டார் என்பது சௌந்தரிய லகரியில் வெளியாகிறது. சௌந்தரிய லகரியில் பஞ்ச இந்திரியங்கள் என்கிற 5 கரணங்களோடும் மனஸ் என்ற 6வது கரணத்தோடும் சேர்ந்ததால் 6 கால் கொண்ட வண்டு போல் இருக்கிற என் ஜீவனானது உன் பாத பத்மத்தில் புதைந்து கிடக்கட்டும் என்று அம்பாளிடம் பிரார்த்திக்கிறார். நிமஜ்ஜன் மஜ்ஜீவக காரண சரணக ஷட்சரணதாம். பதம் சரணம் இரண்டும் காலை குறிக்கும். ஷட்சரண என்றால் ஷட்பதமான வண்டு என்றுதான் அர்த்தம். மனசை 5 இந்திரியங்களோடு 6வதாக சொன்னாலும் மற்ற 5ஐயும் கூட ஆட்டி படைப்பது அதுதான். அதனால் மனசையே அதுவும் அதன் 5 அங்கங்களான பஞ்சேந்திரியங்களும் கொண்ட 6 கால் வஸ்துவாக சொல்வது உண்டு. அதனால்தான் மனஷட்பதோ என்றார். ஆகையால் இங்கே 6 ஸ்லோக 6 வார்த்தை ஷட்பதி என் வாயில் எப்பொழுதும் இருக்கட்டும் என்று சொல்ல வந்தபோது அவருக்கு வண்டு நினைவு வந்துவிட்டது. வண்டு சதா இருக்கிற இடமாக தம் வாய் இருக்க வேண்டும் என்றால் அந்த வாயானது தாமரைப்பூவாக இருந்தால் தானே முடியும். வண்டு தாமரைத்தானே சதா மொய்க்கும். அதனால்தான் வதன சரோஜே என்று போட்டுவிட்டார். ஸ்ரீபதியின் பாதார விந்தத்தை, சுந்தர வதனார விந்தத்தை பற்றி சொல்லிக்கொண்டே இருக்கிற ஒரு பக்தனின் வாயும் அரவிந்தமாக ஆகிவிடும். ஆதலால் என் வாய்த்தாமரை என்று போட்டதில் எந்த அனுச்சிதமும் இல்லை. அந்த வதன சரோஜத்தில் உள்ள வண்டு எது என்றால் அதுதான் ஷட்பதி ஸ்தோத்திரம். வண்டு ஸ்தோத்திரம் என்ற நாமகரணம் இப்பொழுது புரிந்துவிட்டதல்லவா? புதிர் அவிழ்ந்து விட்டதல்லவா? வதன சரோஜத்தை, முகக்கமலத்தை சொல்கிற போது ஆச்சாரியாலை பற்றி அவரது நேர் சிஷ்யரான பத்மபாதாச்சாரியாலும் பிற்பாடு அப்பைய தீட்சிதரும் பண்ணின ஸ்லோகங்கள் மறுபடி நினைவு வருகின்றன. முன்பே சொன்னேன், ஆச்சாரியாளின் முகமாகிற மானச சரசிலே வாயாகிற தாமரையில் பாஷ்யம் என்கிற தேன் பொழிகிறது என்றும் அதை சிஷ்யகணங்களான வண்டு கூட்டம் பருகுவதாகவும் சொன்னேன். அப்பைய தீட்சிதர் ஸ்லோகத்தில் விஷ்ணுவின் பாத கமலத்திலிருந்து கங்கை பெருகினது போல ஆச்சாரியாளின் முக கமலத்திலிருந்து பாஷ்யம் பெருகிற்று என்கிறார். பகவத் பாத ஸ்ரீமன் முகாம்புஜ என்கிறார். முகாம்புஜம் என்றால் முக அம்புஜம் என்பதும் ஷட்பதி முடிவில் சொல்லும் வதன சரோஜம் என்பதும் ஒன்றுதான். அந்த பகவத் பாதாலே இந்த ஷட்பதியின் 2வது ஸ்லோகத்தில்
ஸ்ரீபதியின் பாதார விந்தத்திலிருந்து தேவகங்கை பொழிவதை பற்றி சொல்லியிருப்பதை பார்த்தோம். ஜனன மரணமாகிய பவபய கேதங்களை பகவானின் பாதம் போக்குகிறது என்று இங்கே நம் பகவத்பாதால் சொல்கிறார் என்றால், அப்பைய தீட்சிதரோ ஆச்சாரிய பாஷ்யத்தையே ஜனன ஹரணி பிறவியை போக்குவது என்கிறார். சுப்பிரமணியர் அம்பாள் முதலியவர்களின் பாத கமலத்தில் தமது உள்ளம் மண்டாக படிய வேண்டும் என்று ஆச்சாரியால் சொல்கிறார் என்றால், பழங்காலத்து கம்போடியா தேச கல்வெட்டில் நம் ஆச்சாரியாளுடைய பாத கமலத்தில் சகல பண்டிதர்களுடைய தலைகளும் வண்டுக்கூட்டம் மாதிரி மொய்த்து கொண்டிருப்பதாக இருக்கிறது என்று முன்னே சொன்னேன். இப்படி பல தினசில் வண்டு பொருத்தமுள்ள ஆச்சாரியால் வண்டு ஸ்தோத்திரம் என்றே ஒன்று பண்ணியிருப்பது நியாயம்தானே. இன்னொரு பொருத்தம் சொல்கிறேன். நம் ஆச்சாரியாளுக்கு அவருடைய குருவான கோவிந்த பகவத் பாதர்களிடமிருந்து பக்தியை பற்றி சொன்னேன் அல்லவா. இதற்கேற்றாற்போல் இங்கே மடத்தில் ராஜாக்களுக்கு பராக் சொல்கிற மாதிரி நம் ஆச்சாரியாளுக்கு சொல்லும்போது ஜெயகோவிந்த பகவத்பாத பாதாப்ச ஷட்பத என்று ஆரம்பிக்கிறோம். கோவிந்த பகவத்பாதாளின் பாதாரவிந்தத்தில் நம் ஆச்சாரியால் ஷட்பதமாக வண்டாக இருந்தார் என்று அர்த்தம். இப்படியாக தாமரை வண்டு இவற்றின் சம்பந்தம் ஆச்சாரியாளின் குருவான கோவிந்த பகவத்பாதாள் ஆச்சாரியால் அவருடைய சிஷ்யரான பத்மபாதர் என்று தொடர்ந்து வருகிறது. பகவானின் முகக்கமலம் பாதகமலம் இவற்றோடு அந்த பகவானை ஸ்தோத்திரிக்கும் பகவத்பாதாளின் முகக்கமலம் பாதகமலம் இவற்றையும் ஸ்மரிக்கிற பாக்கியம் நமக்கு ஏற்படுகிறது. ததா சர்வகாலமும் இந்த ஷட்பதி என்ற வாக்கில் இருக்கட்டும் என்று ஆச்சாரியால் பிரார்த்தித்தது நம் எல்லோர் பொருட்டும் அவர் செய்த பிரார்த்தனை ஆகும். இந்த வண்டு ஸ்தோத்திரம் மொய்க்கிற தாமரைகளாக நம் எல்லோருடைய வாயும் ஆக வேண்டும். அப்படி இருந்தால் பஞ்சேந்திரியும் மனசும் சேர்ந்த ஷட்பதமாக இருக்கிற நம்முடைய ஜீவனாகிற வண்டு எப்பொழுதும் பகவானின் பாத கமலத்தில் படிந்து கிடக்கும். ஆரம்பத்தில் தமய மனக சமய விஷய மிருகத் திருஷ்ணாம் தாரைய சம்சார சாகரதக என்கிற போது ஆச்சாரியால் மனசும் இந்திரியங்களும் அடங்கி சம்சார சாகரத்திலிருந்து கடை தேற்றுவிக்கப்பட வேண்டும் என்றுதான் பிரார்த்தனை செய்தார். கடைசியில் பகவானின் பாதங்களில் மனஸ் இந்திரியங்கள் எல்லாவற்றையும் சரணாகதி பண்ணுவதை சொல்லி முடித்திருக்கிறார். அழகாலும் அருளாலும் நம்மை வசீகரித்து தன்னிலே நம் உள்ளத்தை லயிக்க பண்ணி சுலபமாக நம்மை பவசாகரத்திலிருந்து கரை சேர்ப்பது பகவானின் பாதகமலம்தான். அதுதான் பகவத்பாதர் என்றே சொல்லப்படுகிற நம் ஆச்சாரியால். அவரே பகவானின் பாதகமலம் என்றால் அதிலும் அவரே முகம் ஒரு கமலமாக இருக்கிறது. அதிலும் அவரது முகம் ஒரு கமலமாக இருக்கிறது. அதிலே சதாவும் இருக்கிற வண்டு ஷட்பதி ஸ்தோத்திரம். அது ஆச்சாரியாளுடைய வாக்குத்தேனையும் அதன் வழியாக பகவானின் அருள் தேனையும் நமக்கு கொடுத்து கொண்டே இருக்கட்டும். அவிநய மபனய விஷ்ணு தமய மனஹ சமய விஷய மிருகத் திருஷ்ணாம் பூததயாம் விஸ்தாரய தாரய சம்சார சாகரதக திவ்ய துனி மகரந்தே பரிமள பரிபோக சச்சிதானந்தே ஸ்ரீபதி பதாரவிந்தே பவபய கேதச்சிதே வந்தே சத்யபி பேதாபகமே நாதத்தவாகம் நம மாமகீனஸ்துவம் சாமுத்ரோ ஹி தரங்கः கச்சன சமுத்ரோ ந தாரங்கः உத்ருத நகபிதனுஜ தனுஜ குலாமித்ரமித்ர சசி திருஷ்டே திருஷ்டே பவதி பிரபவதி ந பவதி கிம் பவ திரஸ்காரः மத்ஸ்யாதிபி ரவதாரவதா வதா சதா வசுதாம் பரமேஸ்வர பரிபால்யோ பவதா பவ தாபபீதோகம் தாமோதர குணமந்திர சுந்தர வதனாரவிந்த கோவிந்த பவஜலதி மதன மந்தர பரமம் தர மபனய தொம்மே நாராயண கருணாமய சரணம் கரவாணி தாவகௌ சரணௌ இதி ஷட்பதி மதீயே வதன சரோஜே சதா வசது சர்வத்திர கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா.